ஸோ கரியர் கைடன்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுலேயே வந்து பெரும்பாலான கரியர் கைடன்ஸ் கவர் அப் ஆயிருந்தாலுமே கூட இன்னும் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக இந்த கரியர் கைடன்ஸ்க்கான விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோன்னு உங்கள் ஒர்க்ஸ்குள்ளே ஏதாவது பண்ணுறீங்களா? See, career guidance as such நம்ம எடுத்தோம்னா we are not only giving them industry training சொல்கிறோம்ல, so it is not only the job that they do. We also give them industrial classes. இப்போ இண்டஸ்ட்ரியல் இவால்வ்ஸ் இல்லையா, நிறைய நியூ திங்ஸ் கம். ஏஐ இஸ் அ பிக் திங் ரைட் நோ. பட் அந்த ஏஐயை எங்கே யூஸ் பண்ணோன்னு நம்ம பசங்களுக்கு தெரியாது, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ வி கிவ் தெம் கிளாஸஸ் லைக் தட். ஸோ யூனிவர்சிட்டி எப்படி சாட்டர்டே சண்டே ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்களோ, மண்டே டு ஃப்ரைடே வி கிவ் தெம் இண்டஸ்ட்ரி நாலேஜ். ஸோ அவங்க என்ன ஜாப் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டட் கிளாஸஸ் எடுப்போம், விச் கேன் என்ஹான்ஸ் தெம். certification courses இருக்கும். See, everything put together, they should have value to the subject that they're studying. Saitha சொன்ன மாதிரி abroad certifications courses ஆகட்டும், இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம். ஃபினான்ஸில் வந்து there are so many, இல்லை பிகாம் படித்தவங்க எல்லாருமே ஃபினான்ஸ் எடுக்கிறாங்க. Not everybody becomes a CA, chartered accountant. They don't know where to go. You know, accountant role is different, finance role is different, CA oda role is different. Idoda specific training program, certification courses we'll offer them, which is included in their MBA program. நான் MBA படிக்கிறேன், MBA finance படிக்கிறேன், நான் வெறும் MBA finance certificate மட்டும் வச்சில்ல. ஸோ அந்த ஃபினான்ஸ்க்கு தேவையான மற்ற சர்டிஃபிகேட்ஸ், இப்போ to put it very very simple, even an advanced Excel certificate is very very important when you pass out. So we give them advanced Excel courses, we give them MIS report classes. So it ellame comes into finance. We give them we call expertise from the finance world to come and deliver speeches to them. Ipo speech deliver பண்றதுல வந்து they'll give them இப்போ current scenario எப்படி இருக்கு, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஜிஎஸ்டி எப்படி ப்ராசஸ் ஆகுது. இது ப்ராக்டிக்கலாக ஒரு ஆள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நாலேஜ் ஷேர் பண்ணாங்கன்னா தட்ஸ் அ சர்டிஃபிகேட் தட் தி கெட். ஸோ தட்ஸ் ஹவ் வி என்ஹான்ஸ் த ப்ரோக்ராம்.